இதுல நம்ம அசதியா இருக்கிறோம், சுவிசேஷம் சொல்றதுல அசதியா இருக்கிறோம். ஆனா ஆத்துமாக்களை அறுவடை செய்யறதுல, ஆத்துமாக்களை ரட்சிப்புகளை நடத்து, இதான் நம்முடைய பிரதான நோக்கமே. ஆண்டவர் நம்மளை ரட்சித்ததனுடைய நோக்கமே மற்ற ஜனங்களை ஆதாயப்படுத்த. நம்ம மதத்துல சேர்த்துறதுக்காக அல்ல, அவர்களை மனுஷனாய் மாற்ற, அவங்களுக்கு நன்மை உண்டாகும்படி, அவங்க பிரயோஜனப்படும்படியாகத்தான் அவங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்லுங்க. ஏன்னா அவங்க மரிச்சதுக்கு பிற்பாடு நரகத்துக்கு போயிடக்கூடாது. அவங்க மரிச்சதுக்கு பிற்பாடு அதுக்கப்புறமா போய் ஏங்க கூடாது. ஐயோ, என் காம்பவுண்ட்ல ஒருத்தங்க இருந்தாங்களே, என் வீட்டு சைடுல ஒருத்தங்க இருந்தாங்களே, என்னோடு கூட வேலை செஞ்சவங்க ஒருத்தர் இருந்தாங்களே, கிறிஸ்தவங்க சொல்லுவாங்களே, அவங்க எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போவாங்க, அவங்க சொல்லி இருந்தா நான் மனம் திரும்பி இருப்பேனே, அவங்க சொல்லி இருந்தா அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க மரிச்சதுக்கு அப்புறமா புலம்புனாங்கன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. லூக்காவுல சொல்லி வச்சிருக்குது, அதுதான் சொல்லி வச்சிருக்குது. அந்த ஐஸ்வர்யவான் லாசருங்கிற 2 பேர் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த ஐஸ்வர்யவான் தினந்தோறும் பயங்கர வசதி வாய்ப்போடு கூட பயங்கரமான ஒரு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான்ல, ஒரு சொகுசு வாழ்க்கை. அதே காலகட்டத்தில் லாசரு அப்படிங்கிற ஒரு தரித்திரனும் வாழ்ந்து கொண்டிருந்தான். 2 பேரும் மரிக்கிறாங்க. இந்த தரித்திரன் இந்த பூமியில் இருக்கிற போது கஷ்டத்தோடு கூட தரித்திரத்தோடு கூட வாழ்ந்தவன் இயேசுவனுடைய மடியில, ஆபிரகாமுடைய மடியில போய் உட்கார்ந்து என்ன செஞ்சாரு, அவர் ஆறுதல் படுத்தப்பட்டார். அதே நேரத்துல இந்த பூமியில ஆசீர்வாதமா வாழ்ந்தவங்க, சொகுசா வாழ்ந்தவங்க, வசதி வாய்ப்போடு கூட கோடீஸ்வரரா வாழ்ந்த ஒரு நபர் மரிச்சு போனதுக்கு பிற்பாடு அங்க சொல்றாரு, கதறுகிறார், அழுகிறார். ஐயோ, இந்த அக்கினி என்னைய வேதனைப்படுத்துதே, அக்கினி என்ன வேதனைப்படுத்துது, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, என் குடும்பத்தில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, இன்னும் இந்த இப்படிப்பட்ட இடத்துக்கு வராம என்ன செய்யுங்க, அவங்களையும் காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அவர் வேண்டிக் கொள்றாரு. பிரயோஜனமே இல்லை. ஏன்னா பூமியில இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு வாய்ப்பு. அதனால ஒருவேளை நம்ம பக்கத்தால் இருக்கிற வசிக்கிறவங்க பணக்காரங்களா இருக்கிற, ஏழைகளா இருக்க, யாரா இருக்கட்டும், அவங்க மரிச்சதுக்கு பிற்பாடு அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை அறிந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனாலதான் உயிரோடு கூட இருக்கிற போதே அவங்க ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, இயேசுங்கிற நாமத்தை அவங்களுக்கு சொல்லிருங்க. ஏன்னா அவங்க நல்லா